நகர தலைவராகவும் செயல்படுகிறார்கள். மருத்துவ முகாம்கள் பல நடத்தியிருக்கின்றார்கள். அந்த வகையிலே அவர்களுக்கு மிகவும் உறுதுணையாக அது பற்றிய செய்திகளை அறிந்தவர்களாகவும் அவர்கள் இல்லத்தரசி நிச்சயமாக இருந்திருப்பார்கள். அவர்களுடைய தேவைகள் என்ன என்பதை அவர்களுக்கு நாம் கேட்போம். இனி நான் ஜமாத் அவர்களையும் ஐக்கிய பேரில் எல்லாம் தேர்ந்தெடுத்தார்கள். இனி வந்து வாக்கெடுக்க வைத்திருக்கேன். இதை கழித்திருக்கிறேன். நான் முன்னாள் கவுன்சில் இருப்பதை மக்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறது. தண்ணி 3 நாளைக்கு இருக்க 1 நாள் கேட்குது. 4 நாளைக்கு இருக்க வர ரொம்ப கஷ்டமா இருக்குதான். இந்த தெருவைக்கு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுது. அதையும் வைக்க மாதிரி சொல்லிக்கிறோம். அதுக்கப்புறம் குப்பை டெய்லி வர்றதையும் கேட்டுக்காங்க. குப்பை வண்டி டெய்லி வர்றதுக்கு சொல்லணும். ஏன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு. குப்பை முளைக்கெல்லாம் வந்து ரோட்ல வந்து வரமாட்டேங்குது. ரொம்ப கஷ்டமா இருக்கு. வெளியில மட்டும் ஹாப் முடிச்சு போயிடாங்க. ரொம்ப வரத்துக்கு கஷ்டமா இருக்கனால உள்ளக்கு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்றோம். தண்ணி மீன் மக்கள் கஷ்டப்பட்டு தண்ணியால கஷ்டப்படுது. தண்ணி வந்து எப்படியாவது 2 நாளைக்கு வர வச்சிருந்தோம் அப்படின்னு கண்டிப்பா நான் சொல்றேன். இந்த அளவுக்கு நான் சொல்லி கண்டிப்பா ஆசை நிறைவேற்றி தருவேன்னு சொல்லியிருக்கிறேன். அதேபடி இதுல வந்து தண்ணி தொட்டி இருக்கணும். தண்ணி வராம கஷ்டப்படுது. ஜலாலியில் மீனாட்சி வார்டுக்கு வந்து தண்ணி வந்து அங்கதான் வரணும். அதான் தொட்டியில் தண்ணி வரதுக்கு கொஞ்சம் ஏற்பாடு பண்ணிருந்தோ. கபடி இருக்குது. அதுக்கு லைட் வேணும். லைட் இல்லாம மக்கள் ரொம்ப போக்குவரத்து கஷ்டமா இருக்குது. அந்த லைட்டுக்கும் வர வைக்கணும். நிறைய இடத்துல போஸ்டுகள் இல்லாம லைட் வராம ரொம்ப கஷ்டமா இருக்குது. அதெல்லாம் அடிக்கடி கரண்ட் இல்லாம கஷ்டப்படுது மக்கள் போக்குறதுக்கு. ஆனா எல்லா விஷயம் மக்களுக்கு வந்து கேட்டுதான் எங்களுக்கு போகணும். எங்க பேசுறதுக்கு வாய்ப்புக்கு நன்றி. ஜஸாக்குல்லா ஹைரா. அஸ்ஸலாமு அலைக்கும். சகோதரி கூறியது முற்றிலும் உண்மை. அவர்கள் இல்லமும் 2வது வார்டு உறுப்பினர் இல்லமும் பிலால் பள்ளி அருகே நெய்னா தெருவிலே இப்பொழுது வளர்ந்து வரக்கூடிய உருவாகி வரக்கூடிய அந்த நகரத்தின் பகுதியிலே இருக்கின்றது. நிச்சயமாக அங்கு நிறைய வசதிகள் தேவைப்படுவதால் அவர்களது கோரிக்கைகள் கனிவோடு பரிசீலிக்கப்பட்டு அவர்களது முயற்சியிலே அதை கொண்டு வர நடவடிக்கை எடுக்குமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்ததாக 4வது வார்டு உறுப்பினர் சகோதரி ஏடி முத்துஹாஜரா பிகாம் அவர்களுடைய கணவர் பெயர் முகுது முகமது. அவர்களை பற்றி நாம் அதிகம் கூற வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் சமூக சேவை அமைப்பான கேவிஏடி அறக்கட்டளையின் அந்த குடும்பத்தைச் சேர்ந்த முக்கியமான ஒரு பொறுப்பாளர் ஆவார்கள். அவர்கள் நாம் அறிய ஊரிலே நிறைய சமூக சேவைகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். தன்னுடைய பகுதிக்கு என்ன தேவை என்பதை அவர்கள் இப்பொழுது கூட நாம் கேட்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சுற்றுகின்ற போலவே சொல்லுகின்ற கோயில்கள் எல்லாம் பல்வேறே படைத்து வைக்கும் வல்ல நாயன் ஒருவனுக்கே எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். மக்களின் அமோக ஆதரவோடு நகராட்சி தலைவியாக இருக்கும் திருமதி ஆபிதா ஷேக் அவர்களே, உங்களுக்கு என் சார்பிலும் என் கவுன்சிலராக தேர்ந்தெடுத்திருக்கும் 4வது வார்டு மக்களின் சார்பாகவும் உளப்பூர்வமாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்ஷா அல்லாஹ் உங்களின் 5 ஆண்டு காலம் காயல் வரலாற்றில் பொற்காலமாக முன்னிட வேண்டும். முக்கியமாக காயலில் மிக சாதாரண பெண்கள் கூட சாதனை பெண்களாக உணர வேண்டும். நீங்கள் வழிகாட்டிட வேண்டும். அதற்கெல்லாம் எங்களுடைய முழு ஒத்துழைப்பு உங்களுக்கு உண்டு. அதற்கு வல்ல ராமானும் கிருபையான். என்னுடைய கோரிக்கை ஒரு 4 நாடுதான். அது எல்லாரும் சொன்னதுதான். திருப்பவும் நான் சொல்கிறேன். என் வீட்டு பின்பக்கம் குப்பை மழை போல் குவிந்து கிடக்கின்றது. அது ரொம்ப சுகாதாரக்கேடாக இருப்பதால் அதை உடனே அகற்றி ஒரு சிறிய பூங்காவாக ஆக்கிட வேண்டும் என்று என்னுடைய ஆசையும் என்னுடைய மக்களின் ஆசையும். தெருவிளக்குகள் கற்காலம் போய் தெருவிளக்கில் லைட் எரியாமல் ரொம்ப கஷ்டமா இருக்கிறது. அதையும் சரிப்படுத்த வேண்டும். குடித்தண்ணீருக்கு ரொம்ப சிரமமா இருக்கிறது. எல்லா வீட்டிலையும் முன்பு போய் குடம்புடமா தண்ணி எடுக்க முடியவில்லை. எல்லார் வீட்டிலும் சிரமமா இருக்கிறது. அது டெய்லி குடிநீர் தண்ணீர் வரவும், அது வரவும் நேரத்தில் கரெக்டான கரண்டை கட் பண்ணவும், இத்தனை மணிலிருந்து இத்தனை மணி வரைக்கும் உங்களுக்கு தண்ணீர் வருகிறது என்பதை முதலே அறிவிக்க வேண்டும்.
சகோதரி அவர்கள் நமது இந்த மன்றத்தையே நகர்மன்றமாக கருதி தங்களுடைய அனைத்து கோரிக்கைகளையும் அழகிய முறையிலே எடுத்துரைத்திருக்கின்றார்கள். அடுத்ததாக 5வது வார்டு உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டிருப்பவர் எம் ஜஹாங்கீர் அவர்கள். முகூர் துறையைச் சேர்ந்தவர்கள், சொந்தமாக தொழில் செய்து வருகின்றார். அடிக்கடி மின் தடை ஏற்படுவதனால் அந்த மின் தடைகளை போக்கும் ஒரு கருவியாக இருக்கும் UPS தொழில் செய்து வருகின்றார். எல்லோருக்கும் நன்கு பரிச்சயமானவர். என்ற சமூக சேவை அமைப்பின் முக்கியமான ஒரு பொறுப்பாளர், இரத்த தான கழகத்தின் ஒரு முக்கிய பொறுப்பாளரும் கூட. யாருக்கு எந்த சமயத்தில் நடுநிசையில் தேவைப்பட்டாலும் கூட தன்னுடைய நண்பர்கள் மூலமாக அதை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார். இதை நான் சொல்ல காரணம், எனக்கு அவர் நல்லா தெரியும். சின்ன வயசுலேருந்து நான் அவரை பார்த்துக்கிட்டு இருக்கேன். மிகச்சிறந்த ஒரு கிரிக்கெட் வீரர். இப்பொழுது காயல்துறை.com என்ற வலைத்தளத்தின் பொறுப்பாளராக இருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார். தன்னுடைய பகுதிக்கு என்ன தேவை என்பதை அவர் கூற நாம் கேட்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். என்னை 5வது வார்டு உறுப்பினராக தேர்வு செய்த என் பகுதி மக்கள் அனைவருக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது பகுதி மட்டுமல்லாது ஊரின் மொத்த பகுதிகளுக்கும் தேவையான குடிநீர், மின்விளக்கு மற்றும் குப்பை அகற்றுதல் போன்ற பணிகளை போர்க்கால அடிப்படையில் செய்து இவைகளை உடனடியாக இந்த குறைகளை தீர்த்து தருமாறு தலைவர்களை கேட்டுக்கொள்கிறேன். இது மட்டுமல்லாது நகராட்சியை நாடி வரும் பிறப்புச் சான்றிதழ், இறப்புச் சான்றிதழ் மற்றும் இதுபோன்ற சான்றிதழை பெறுபவர்களுக்கு உதவும் வகையில் அவர்களுக்கு அரசு நிர்ணயித்த கட்டணத்தை அதை தெளிவாக பதிவு செய்து நகராட்சி முன்பு அதை மாற்றி வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இதற்கு மேலாக ஒரு பைசா கூட யாரும் வாங்கக்கூடாது, லஞ்சம் வாங்கக்கூடாது, ஊழல் செய்யக்கூடாது என்று எல்லோரையும் கேட்டுக்கொள்கிறேன். இதோடு உள்ள உறுப்பினர்கள் அனைவர்களையும் தயவு செய்து லஞ்சம் வாங்காமல் இருப்பது மட்டுமல்ல உங்களது கடமை, மற்றவர்கள் லஞ்சம் வாங்காமல் தடுப்பதும் உங்கள் கடமை என்பதை மனதில் கொண்டு இறைவனுக்கு பயந்து மறுமை நாளைக்கு பயந்து அல்லாஹ்விடத்தில் நாம் கேள்வி கேட்கப்படுவோம் என்பதை மனதில் கொண்டு நமது ஊரின் முன்னேற்றத்துக்காக செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நகரின் முன்னேற்றத்திற்காக தலைவி அவர்கள் எடுக்கும் நல்ல ஆக்கப்பூர்வமான முயற்சிகளுக்கு இன்ஷா அல்லாஹ் உற்ற துணையாக நின்று செயல்படுவேன் என்று இதன் மூலம் உறுதியளிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். 6வது வார்டு உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட சகோதரர் AK முகமது மொஹீதீன் அவர்கள் இங்கு வருகை பெறவில்லை. அடுத்ததாக 7வது வார்டிலிருந்து தெரிவு செய்யப்பட்டிருக்கும் J. அந்தோணி இவர்கள் சொந்தமாக மீன்பிடி தொழில் செய்து வருபவர்கள், வல்லம் வைத்திருக்கின்றார்கள். அந்த பகுதியின் தலைவராக 3 முறை இருந்திருக்கின்றார்கள். அந்த பகுதி சம்பந்தப்பட்ட அனைத்து சமூக சேவைகளிலும் முன்னின்று செய்யக்கூடியவராகவும் சமூக சேவை சங்கத்தின் தலைவராகவும் இருந்து வந்திருக்கின்றார்கள். அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் உரையாற்ற இல்லாமல்ல திருவள்ளுவர் இறைவனுக்காக நன்றி. இனிய 7வது வாழ்வுக்கு தேர்ந்தெடுத்ததுக்காக 7வது மக்களுக்கு நன்றி. நான் எல்லா தேவைகளையும் தலைவரமாட்ட கேட்டு வாங்கி பொது சேவை செய்வேன். எல்லா பெரியவர்களுக்கும் நன்றி. நன்றி சாச்சா அந்தோணி அவர்களே. அடுத்ததாக 8வது வார்டிலிருந்து தேர்வு செய்யப்பட்டிருப்பவர் சகோதரி MMT பிவி பாத்திமா அவர்கள் கணவர் பெயர் ஐயூர். அவர்களை பெத்தா தாய் என்று அந்த பகுதியிலே செல்லமாக அனைவரும் அழைப்பார்கள். அவர்களை அறியாதவர்களே இருக்க முடியாது. நல்ல ஒரு சமூக சேவகி. அந்த பகுதியிலே தனது வாழ்க்கையே சமூக சேவைக்காக அர்ப்பணித்துக் கொண்டவர்கள். அவர்களை அந்த தொகுதி முழுக்க
அறிந்தவர்களாக இருக்கின்றார்கள். இதை நாங்கள் நேற்று அவர்களை சந்திக்க சென்ற போது கண்கூடாக கண்டோம். அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் தன்னுடைய தேவைகளை பொறுத்து கூறுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்ன திருப்பள்ளி ஜமாத்தாரும் மரிக்காப்பள்ளி அப்பாப்பள்ளி ஜமாத்தார்களும் தேர்ந்தெடுத்து 8வது வட்டில் நிறுத்தியிருக்கிறாங்க. ஜஸாக்கல்லா ஹைரா. எங்க தெருவில் தெருவிளக்குகள் ரொம்ப கம்மியாக எரியுது. அதுக்கு ஒத்துழைக்கவும் தண்ணீர் தொட்டியில் அந்த தேங்கி நிறைய பூச்சிகள் விடுறதுனால அந்த தண்ணீர் தொட்டியை சுத்தம் பண்ணவும் உங்களை எல்லோரையும் மிக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு வாய்ப்பு தந்த எல்லாருக்கும் என்னுடைய அஸ்ஸலாமு அலைக்கும். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. நான் லஞ்சம் வாங்கவோ லஞ்சம் கொடுக்கவோ விரும்பவில்லை. எனக்கு யாரும் லஞ்சம் தரவும் கூடாது. நான் யாருக்கு லஞ்சம் கொடுக்கவும் மாட்டேன். லஞ்ச லாவண்யத்தை ஒழிப்பதில் அவர்கள் கொண்டிருக்கும் அந்த உறுதியை நாம் மிகுந்த கரகோஷத்துடன் கைகட்டி பாராட்டாக தெரிவிப்போம். அடுத்ததாக 9வது வார்டிலிருந்து தெரிவு செய்யப்பட்டிருப்பவர்கள் சகோதரி ஏ ஹைரியா அவர்கள். அவருடைய கணவர் பெயர் பஷீருல்லா. பஷீருல்லா சார் நாம் எல்லாருமே அறிஞ்சிருப்போம். 25 ஆண்டுகளுக்கு மேலாக ஆசிரியர் பணி செய்து வரக்கூடியவர்கள், சிறந்த சமூக சேவர்கள். இவர்களும் ஒரு கவிஞர். தனது கணவரைப் போல இவர்களும் ஒரு ஆசிரியர். தன்னுடைய பகுதியிலே 50 உறுப்பினர்களை சேர்த்து அதை மூலதனமாக கொண்டு கஷ்டப்படும் ஏழைகளுக்கு வட்டியில்லா கடன் வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு சமூக சேவையை அந்த வார்டு உறுப்பினராக பெற்றிருக்கின்றது. சகோதரி அவர்கள் நமது இந்த மன்றத்தையே நகர்மன்றமாக கருதி தங்களுடைய அனைத்து கோரிக்கைகளையும் அழகிய முறையிலே எடுத்துரைத்திருக்கின்றார்கள். அடுத்ததாக 5வது வார்டு உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டிருப்பவர் எம் ஜஹாங்கீர் அவர்கள். முகூர் துறையைச் சேர்ந்தவர்கள். சொந்தமாக தொழில் செய்து வருகின்றார். அடிக்கடி மின் தடை ஏற்படுவதனால் அந்த மின் தடைகளை போக்கும் ஒரு கருவியாக இருக்கும் UPS தொழில் செய்து வருகின்றார். எல்லோருக்கும் நன்கு பரிச்சயமானவர். வே என்ற சமூக சேவை அமைப்பின் முக்கியமான ஒரு பொறுப்பாளர், இரத்த தான கழகத்தின் ஒரு முக்கிய பொறுப்பாளரும் கூட. யாருக்கு எந்த சமயத்தில் நடுநிசையில் தேவைப்பட்டாலும் கூட தன்னுடைய நண்பர்கள் மூலமாக அதை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார். இதை நான் சொல்ல காரணம், எனக்கு அவர் நல்லா தெரியும். சின்ன வயசுலேருந்து நான் அவரை பார்த்துக்கிட்டு இருக்கேன். மிகச்சிறந்த ஒரு கிரிக்கெட் வீரர். இப்பொழுது காயல்துறை.com என்ற வலைத்தளத்தின் பொறுப்பாளராக இருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார். தன்னுடைய பகுதிக்கு என்ன தேவை என்பதை அவர் கூட நாம் கேட்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். என்னை 5வது வார்டு உறுப்பினராக தேர்வு செய்த என் பகுதி மக்கள் அனைவருக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது பகுதி மட்டுமல்லாது ஊரின் மொத்த பகுதிகளுக்கும் தேவையான குடிநீர், மின்விளக்கு மற்றும் குப்பை அகற்றுதல் போன்ற பணிகளை போர்க்கால அடிப்படையில் செய்து இவைகளை உடனடியாக இந்த குறைகளை தீர்த்து தருமாறு தலைவர்களை கேட்டுக்கொள்கிறேன். இது மட்டுமல்லாது நகராட்சியை நாடி வரும் பிறப்புச் சான்றிதழ், இறப்புச் சான்றிதழ் மற்றும் இதுபோன்ற சான்றிதழை பெறுபவர்களுக்கு உதவும் வகையில் அவர்களுக்கு அரசு நிர்ணயித்த கட்டணத்தை அதை தெளிவாக பதிவு செய்து நகராட்சி முன்பு அதை மாற்றி வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இதற்கு மேலாக ஒரு பைசா கூட யாரும் வாங்கக்கூடாது, லஞ்சம் வாங்கக்கூடாது, ஊழல் செய்யக்கூடாது என்று எல்லோரையும் கேட்டுக்கொள்கிறேன். இதோடு உள்ள உறுப்பினர்கள் அனைவர்களையும் தயவு செய்து லஞ்சம் வாங்காமல் இருப்பது மட்டுமல்ல உங்களது கடமை, மற்றவர்கள் லஞ்சம் வாங்காமல் தடுப்பதும் உங்களது கடமை என்பதை மனதில் கொண்டு இறைவனுக்கு பயந்து மறுமை நாளைக்கு பயந்து அல்லாஹ்விடத்தில் நாம் கேள்வி கேட்கப்படுவோம் என்பதை மனதில் கொண்டு நமது ஊரின் முன்னேற்றத்திற்காக செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நகரின் முன்னேற்றத்திற்காக தலைவி அவர்கள் எடுக்கும் நல்ல ஆக்கப்பூர்வமான முயற்சிகளுக்கு இன்ஷா அல்லாஹ் உற்ற
உற்ற துணையாக நின்று செயல்படுவேன் என்று இதன் மூலம் உறுதியளிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். ஆறாவது வார்டு உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட சகோதரர் AK முகமது மொஹீதீன் அவர்கள் இங்கு வருகை தரவில்லை. அடுத்ததாக 7வது வார்டிலிருந்து தெரிவு செய்யப்பட்டிருக்கும் ஜே அந்தோணி இவர்கள் சொந்தமாக மீன்பிடி தொழில் செய்து வருபவர்கள், வல்லம் வைத்திருக்கின்றார்கள். அந்த பகுதியின் தலைவராக 3 முறை இருந்திருக்கின்றார்கள். அந்த பகுதி சம்பந்தப்பட்ட அனைத்து சமூக சேவைகளிலும் முன்னின்று செய்யக்கூடியவராகவும் சமூக சேவை சங்கத்தின் தலைவராகவும் இருந்து வந்திருக்கின்றார்கள். அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் உரையாற்ற எல்லாமல்ல திருவள்ளுவர் இறைவனுக்காக நன்றி. இனிய 7வது வாழ்வுக்கு தேர்ந்தெடுத்ததுக்காக 7வது மக்களுக்கு நன்றி. நான் எல்லா தேவைகளையும் தலைவரமாட்ட கேட்டு வாங்கி பொது சேவை செய்வேன். எல்லா பெரியவர்களுக்கும் நன்றி. நன்றி சாச்சா அந்தோணி அவர்களே. அடுத்ததாக 8வது வார்டிலிருந்து தேர்வு செய்யப்பட்டிருப்பவர் சகோதரி MMT பிவி பாத்திமா அவர்கள் கணவர் பெயர் ஐயூர். அவர்களை பெத்தா தாய் என்று அந்த பகுதியிலே செல்லமாக அனைவரும் அழைப்பார்கள். அவர்களை அறியாதவர்களே இருக்க முடியாது. நல்ல ஒரு சமூக சேவகி. அந்த பகுதியிலே தனது வாழ்க்கையே சமூக சேவைக்காக அர்ப்பணித்துக் கொண்டவர்கள். அவர்களை அந்த தொகுதி முழுக்க அறிந்தவர்களாக இருக்கின்றார்கள். இதை நாங்கள் நேற்று அவர்களை சந்திக்க சென்ற போது கண்கூடாக கண்டோம். அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் தன்னுடைய தேவைகளை பொறுத்து கூறுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்ன திருப்பள்ளி ஜமாத்தாரும் மரிக்காப்பள்ளி அப்பாப்பள்ளி ஜமாத்தார்களும் தேர்ந்தெடுத்து 8வது வார்டில் நிறுத்தியிருக்கிறாங்க. ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. எங்க தெருவில் தெருவிளக்குகள் ரொம்ப கம்மியா எரியுது. அதுக்கு ஒத்துழைக்கவும், தண்ணீர் தொட்டியில அந்த தேங்கி நிறைய பூச்சிகள் விழுறதுனால அந்த தண்ணீர் தொட்டியை சுத்தம் பண்ணவும் உங்களை எல்லோரையும் மிக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு வாய்ப்பு தந்த எல்லாருக்கும் என்னுடைய அஸ்ஸலாமு அலைக்கும். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. நான் லஞ்சம் வாங்கவோ லஞ்சம் கொடுக்கவோ விரும்பவில்லை. எனக்கு யாரும் லஞ்சம் தரவும் கூடாது. நான் யாருக்கும் லஞ்சம் கொடுக்கவும் மாட்டேன். லஞ்ச லாவண்யத்தை ஒழிப்பதில் அவர்கள் கொண்டிருக்கும் அந்த உறுதியை நாம் மிகுந்த கரகோஷத்துடன் கைகட்டி பாராட்டாக தெரிவிப்போம். அடுத்ததாக 9வது வார்டிலிருந்து தெரிவு செய்யப்பட்டிருப்பவர்கள் சகோதரி ஏ ஹைரியா அவர்கள். அவருடைய கணவர் பெயர் பஷீருல்லா. பஷீருல்லா சாரை நம்ம எல்லாருமே அறிஞ்சிருப்போம். 25 ஆண்டுகளுக்கு மேலாக ஆசிரியர் பணி செய்து வரக்கூடியவர்கள், சிறந்த சமூக சேவர்கள். இவர்களும் ஒரு கவிஞர். தனது கணவரைப் போல இவர்களும் ஒரு ஆசிரியர். தன்னுடைய பகுதியிலே 50 உறுப்பினர்களை சேர்த்து அதை மூலதனமாக கொண்டு கஷ்டப்படும் ஏழைகளுக்கு வட்டியில்லா கடன் வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு சமூக சேவையை அந்த வார்டு உறுப்பினராக பெற்றிருக்கின்றது. தங்களுடைய வார்டுக்கு என்ன தேவை, தான் என்ன செய்ய இருக்கின்றோம் என்பதை பற்றி அவர்கள் கூறுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெற்றிக்கு வித்திட்ட வேத நாயகனே, வெற்றியெல்லாம் உனக்கே, பற்றுடனே உன்னை பணிந்து ஆரம்பம் செய்கின்றேன். என்னருமே சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் சாந்தியும் சமாதானம் என்றென்றும் நிலவட்டுமாக. நமது நகர்மன்றம் தூய்மையானதாக அமைய வேண்டும் என்ற ஒரே நோக்கிலேயே நான் வேட்பாளராக பதிவு செய்தேன். அந்த
நோக்கிலேயே இறைவன் எனக்கு வெற்றியையும் தந்துள்ளான். எனவே தொடர்ந்து நம்ம நகர்மன்றம் லஞ்சம், ஊழல், ஒருதலை பட்சம் என்ற எந்த ஒரு இதுவும் இல்லாமல் மிகவும் தூய்மையானது ஆமையாக முழு மூச்சாக நான் பாடுபடுவேன் என்று உங்களுக்கு உறுதியளிக்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் இறைவன் இதற்கு எனக்கு மேலும் துணை செய்வான் என்று நம்புகின்றேன். நமது நகரில் பலவிதமான குறைபாடுகள் இருக்கின்றன. அவற்றை எல்லாம் தீர்க்க வேண்டும். அதில் நான் ஒரு கருவியாக இருந்து பயன்பட வேண்டும் என்பதே என்னுடைய நோக்கம். எங்கள் பகுதி மக்கள் 9ஆம் வார்டு வாக்காளர் பெருமக்களுக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் எங்கள் 9வது வாக்காளர் மக்களிடையே ஏற்படும் குறைபாடுகள் நிறைய உண்டு. அவர்களுக்கு நிறைய குறைபாடுகள் ஏற்பட்டிருக்கின்றன. குடிநீரோ அல்லது ரோடு வசதி, இப்படிப்பட்ட சில குறைபாடுகளை என்னிடம் முன்வைத்துள்ளார்கள். மேலும் எங்கள் தெருவில் பாரம்பரியமிக்க ரெஜிஸ்டர் சொசைட்டி உள்ளது. அது சிறந்த நூலகமாக என் சிறிய வயதில் நான் பார்த்துள்ளேன். ஆனால் இப்பொழுது அது சரிவர இயக்கப்படவில்லை என்றாலும் நமது நகர்மன்ற தலைவியாக தேர்வு செய்யப்பட்டுள்ள ஆபிதா அவர்களின் நோக்கமாக உள்ள நூலக திட்டத்தில் எமது பகுதி ரெஜிஸ்டர் சொசைட்டி முழுதுமாக பயன்படுத்தி நல்ல ஒரு கல்வி வழிக்கு நமது மக்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். நான் கல்வி பணியிலேயே இருந்து வருவதால் நமது குழந்தைகளுக்கு தேவை என்ன, அவர்களின் வருங்காலம் எப்படி இருக்க வேண்டும் என்பதில் எனக்கு மிகவும் ஆர்வம் உண்டு. அவர்கள் சிறந்த கல்வியாளர்களாக, சிந்தனையாளர்களாக உருவெடுக்க வேண்டும். எல்லா துறைகளிலும் அவர்கள் தங்கள் ஈடுபாட்டை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரே துறைகளில் அல்லாமல் மருத்துவம், பொறியியல் என்று இல்லாமல் எல்லா துறைகளிலும் நமது ஊர் மக்கள் சிறந்தவர்களாக விளங்க பாடுபட வேண்டும். மேலும் நமது சமுதாயம் நமது இந்திய வேற்றுமையில் ஒற்றுமைக்கான நமது இந்திய நாட்டிற்கு ஒப்ப அனைத்து மத மக்களும் ஒன்றிணைந்து நாம் செயல்பட வேண்டும் என்பது முழுமூச்சாக நாம் ஈடுபடுவோம். ஆதமுடைய மக்கள் அனைவரும் குறையுடையவர்களே. எனவே நமக்குள்ள குறைகளை நாம் நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டுமே அல்லாது பின்னால் பேசிக் கொண்டிருக்க கூடாது. குறைகளை நிவர்த்தி செய்து நிறைவானவற்றுக்கு நாம் வழிவகுக்க வேண்டும் என்பதே என்னுடைய முழு நோக்கம். குறைகளை கூறிக்கொண்டிருந்தால் நேரம் பத்தாது. எனவே நாம் குறைகளை களைந்து செயல்படுவதே மிக முக்கிய நோக்கமாக இருக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நல்ல பணியாற்ற நம் அனைவருக்கும் இறைவன் சக்தி தருவானா என்று கூறி உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்பையும் நாடி முடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இவர்களும் ஒரு ஆசிரியை, நமது நகர்மன்ற தலைவர் அவர்களும் ஒரு ஆசிரியை. அதனால்தான் கல்வியை பற்றியும் நூலகத்தை பற்றியும் மிகவும் அழுத்தமாக எடுத்துரைக்கின்றார்கள். 10வது வார்டு உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டிருப்பவர்கள் சகோதரர் SMB பதுருஹக், அலியார் கல்லைச் சேர்ந்தவர். இரத்த தானம், மருத்துவ முகாம் போன்ற சமூக சேவைகளை செய்யக்கூடியவர்கள். அந்த பகுதியிலே மழை பெய்யும் பொழுது கட்டியிருக்கும் மழை நீரை அகற்றும் பணிகளிலே தன்னை அதிகமாக ஈடுபடுத்திக் கொள்வதோடு அலியாத்தூர் பகுதியிலே அந்த KMT ரோட்ல தண்ணி எப்படிலாம் கெட்டும் நமக்கு நல்லா தெரியும். அதை அகற்றுவதிலே மிக முக்கியமான ஒரு செயல்பாட்டை கண்டவர்கள். அதுபோக அந்த பகுதி மக்களுக்கு தாலுகா ஆபீஸ், நமது நகராட்சிகள் போன்ற விஷயங்களில் சம்பந்தப்பட்ட வேலைகளை செய்து கொடுப்பதில் மிகவும் பழக்கப்பட்டவர்கள். அவர்கள் இப்பொழுது ஒரு சில வார்த்தைகள் தன்னுடைய தேவைகளை கூறுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். குறிப்பா பரிமாற்றர் ரொம்ப 10வது வார்டுல தூய்மைப்படுத்த வேண்டிய இடம். மீன் மார்க்கெட் அன்றாடம் தூய்மைப்படுத்த வேண்டும். அது ஏன்னா அதுல என்ன பெரிய விஷக்கிருமிகள் கிளம்பி வருது. ஏன்னா அங்கேதான் மக்கள் ரொம்ப பாதிக்கப்பட்ட இடம். காயல்பட்டினத்திலேயே குறிப்பா சொல்றாருன்னா எல்லா பயனும் அடையக்கூடிய இடம் பரிமாறுதல் தான். 2வது பட்சம் அந்த இடத்துல டெய்லி துப்புரவு பண்ணணும், டெய்லி பணியாளர்கள் அனுப்பிட்டே இருக்கணும், மருந்து தூத்தணும், கொசு மருந்து அடிக்கணும். குறிப்பா இதெல்லாம் முக்கியமான இடமா இருக்குது. 2வது என்னன்னா தண்ணி பிரச்சனை. அது 6 நாளைக்கு ஒரு முறை தான் கிடைக்குது. அது மக்களுக்கு 2 நாளைக்கு ஒரு முறையோ 3 நாளைக்கு ஒரு முறையோ கிடைக்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு செய்யணும். 3வது என்னன்னா ஒரு வழி பாதை கண்டிப்பா அமைக்கணும் நம்ம ஊர்ல. அதனால ரொம்ப சிரமமா இருக்குது. இப்ப பைக் அதிகமாயிட்டு, கார்கள் அதிகமாயிட்டு, போக்குவரத்துக்கு ரொம்ப இடைஞ்சலா இருக்கு. ஸ்கூலுக்கு பிள்ளைங்க போயிட்டு வந்துட்டு இருக்குது. இதனால விபத்துகள் அதிகமாகுது. அதை குறைக்கணும். அதனால ஒரு வழி பாதை நிச்சயமா வேணும். அதுக்கப்புறமா
இந்த ஆயம்பள்ளி முன்னால் ஒரு பஸ் ஸ்டாண்ட் அமைக்கணும். ஏன்னா இப்போ அங்கே மக்கள் அதிகமாக பயன்படுறாங்க, போக்குவரத்து அதிகமாகிருச்சு. அந்த புறநகர்ந்து வரும்போது அங்கே எல்லாருமே அங்கே தான் வெயிட் பண்ணுறாங்க. அந்த இடத்துல எந்த பஸ்ஸும் நிற்கிறது இல்லை, மினி பஸ் மட்டும்தான் நிற்கிது. அங்கே ஒரு பஸ் ஸ்டாண்ட் அமைச்சு அங்கே எல்லாரும் பயனடைகிற அளவுக்கு பண்ணணும். மூணாவது, காகித மில்லத் நகர் புறநகர் பகுதி மாதிரி ஒரே இருட்டா இருக்குது. அங்க எல்லாம் படிச்சவங்களாம் இருக்காங்க, எல்லாம் படிச்சவங்க, எல்லாம் ஆசிரியருங்க. அந்த மாதிரி இடத்துக்கு நம்ம டியூப்லைட் வசதி, சோடியம் வசதி, இந்த மாதிரி வசதி எல்லாம் நம்ம நிச்சயமா பண்ணி கொடுக்கணும். மற்ற மாதிரி எல்லாத்துக்கும் இந்த ஊருக்கும் உதவியா எல்லா மக்களுக்கும் பணி செய்ய உறுதியா வாக்குறுதி அளிக்கிறேன். வாய்ப்பளித்ததற்கு நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். தன்னுடைய பகுதிகளின் குறைபாடுகளை மிகவும் தெளிவாக எடுத்துரைத்திருக்கின்றார்கள். 11வது வார்டு உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட சகோதரர் எஸ்.எம். முஹீதீன் அவர்கள் இங்கு வருகை தரவில்லை. 12வது வார்டு உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட ரா ரங்கநாதன் என்ற சுகு அவர்களும் இங்கே வருகை தரவில்லை. அடுத்ததாக அவர்கள் வந்து கொண்டிருப்பதாக செய்திகள் கிடைக்கின்றது. வந்த பிறகு அவர்கள் தங்களுடைய குறைகளையோ பேச்சுகளை வெளிப்படுத்துவார்கள். 13வது வார்டு உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டிருப்பவர்கள் எம்.எஸ்.எம். சம்சுத்தீன் அவர்கள். ஹாஜியப்பா தைக்கா தெருவை சேர்ந்தவர்கள். சொந்தமாக தொழில் செய்து வருகிறார். கன்சியூமர் நுகர்வோர் பாதுகாப்பு பேரவையின் ஒரு முக்கியமான உறுப்பினரும் கூட. அந்த பகுதிகளிலே பல சமூக சேவைகளை அவர் செய்வதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். நாங்களும் அந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்பதால் அவர்களும் சேர்ந்து பணியாற்றியும் இருக்கின்றோம். அந்த வகையிலே அந்த வார்டு ஒரு நல்ல உறுப்பினரை பெற்றிருக்கின்றது. அது ஒரு மிக சிறப்பு வாய்ந்த ஒரு வார்டாகும். அங்கேதான் நம்முடைய ஊரின் பேருந்து நிலையம், ரெஜிஸ்டர் ஆபீஸ், கால்நடை மருத்துவமனை, இப்ப சப்ஸ்டேஷன் எல்லாமே இருக்கின்றது. அந்த ஒரு முக்கியமான வார்டின் உறுப்பினராக அவர்கள் தங்களுடைய தேவைகளை கூறுவார்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இந்த கூட்டத்தில் தலைவர் அவர்களே, நகர்மன்ற தலைவியும் மற்ற உறுப்பினர்களையும் பெரியோர்களையும் தாய்மார்களையும் முதலில் என் சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் 13வது வார்டு உட்பட்ட வாக்காளர் பெருமளுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். 13வது வார்டுக்கு உட்பட்ட எனது வார்டில் புதிய பேருந்து நிலையம், ரெஜிஸ்டர் ஆபீஸ், நூலகம், கால்நடை மருத்துவமனை, இன்னும் புதிதாக இயங்க உள்ள இபி சப் ஸ்டேஷன் ஆகியவை இந்த வார்டில் அடங்கி உள்ளது. இந்த வார்டில் நிறைய பணிகள் இருக்கின்றன, அதை செவ்வனையாக செய்ய வேண்டும். முதலில் எல்கே மேல்நிலைப் பள்ளி, அதாவது தாமரை ஸ்கூல் எதிர்வசம் நிறைய கூலி குப்பைகள் இருக்கின்றது, அது முதலில் அகற்ற வேண்டும். பள்ளி குழந்தைகளுக்கு இது ரொம்பவும் கஷ்டமாக இருக்கின்றது. மற்றும் இந்த ஊரில் 2 நாளைக்கு ஒரு முறை தண்ணீர் வருவதற்கு முதலில் ஆவணம் செய்ய வேண்டும். அடுத்ததாக ரோடு வசதி, லைட் வசதி இவைகளை எல்லாம் செய்து தர வேண்டும். மற்றும் இந்த ஊருக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் தலைவி அவர்கள் செய்து தருவார்கள் என்று நம்புகிறேன். நானும் அவர்களுக்கு உறுதுணையாக இருப்பேன். தலைவியும் எனக்கு உறுதுணையாக இருக்கிறதுக்கு தலைவி அவர்களும் உறுதுணையாக இருப்பார் என்று நம்புகிறேன். இந்த ஆட்சி, இந்த நகர்மன்ற ஆட்சி ஊழலற்ற ஆட்சியாக அமைவதற்கு எல்லா வல்ல இறைவனை முதலில் நான் அமைக்கப்படுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அடுத்ததாக 14வது வார்டில் இருந்து தெரிவு செய்யப்பட்டிருக்கும் சகோதரி பாக்கிய ஷீலா அவர்கள். இவர்கள் ஒரு பிஎஸ்சி மேத்ஸ் பட்டதாரி. இவருடைய கணவர் பெயர் ஆர் ஆனந்த். இல்லத்தரசியாக இருக்கின்றார்கள். இல்லத்தில் இருந்தாலும் 10ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு டியூஷன் எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த பகுதியிலே மிகவும் சமூக அக்கறை கொண்டவர்களாகவும்
சமூக சேவை செய்பவர்களாகவும் இருக்கிறார்கள். இவர்கள் சார்ந்த வார்டு ரத்தினபுரி, லட்சுமிபுரம், எல்ஆர் நகர் போன்ற நமது புறநகர் பகுதிகளை அடக்கியதாகும். அவர்கள் இப்பொழுது உரையாற்றுவார்கள். நகர்மன்ற தலைவர்கள் ஆபிதா அவர்களுக்கும் மற்றும் உறுப்பினர் அனைவருக்கும் மற்றும் ஊர் தலைவர்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை 14வது வார்டாக தேர்ந்தெடுத்த மக்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் எங்கள் தேவையான அடிப்படை வசதிகளை நாங்கள் இந்த கோரிக்கைகளை எழுதி வச்சிருக்கிறோம். அந்த தேவைகளை எல்லாத்தையும் பூர்த்தி செய்து தருமாறு நம்புகிறேன். மற்றும் தலைவர் அவர்கள் வாக்கு சேகரிக்கும் போது வந்து பார்த்திருப்பாங்க. அத்தனை தேவை எல்லாத்தையும் மக்களுடைய தேவைகளையும் கண்டிப்பாக நிவர்த்தி செய்வார்கள் என்று நம்புகிறேன். நன்றி. மேலும் இந்த ஊர் 14வது வார்டு ஊர் மக்கள் சார்பாக அவர்களுக்கு சால்வையை போட்டுகிறேன். சகோதரி பாக்கியஷீலா அவர்களே. அடுத்ததாக 15வது வார்டு உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டிருப்பவர்கள் கே. ஜமால் அவர்கள் இங்கு வருகை பெறவில்லை. அடுத்தபடியாக 16வது வார்டிலிருந்து தெரிவு செய்யப்பட்டிருப்பவர்கள் சேசு சாமு சிகாபுதீன் என்ற தைக்கா சாமுதாக்கா அவர்கள். பலத்த கரகோஷத்துக்கிடையிலே அவர்கள் பேச வருகின்றார்கள். அவர்களை பற்றி ஒரு பெரிய குறிப்பு. தைக்காத்தலை சேர்ந்தவர்கள் சொந்தமாக மாணிக்க வியாபாரம் மற்றும் ரியல் எஸ்டேட் செய்து வருகின்றார்கள். அவர் ஒரு லயன்ஸ் கிளப் உறுப்பினர், சமூக ஆர்வலர், ஹியூமன் ரைட்ஸ்